to KalasFoodie. இன்னைக்கு நம்ம KalasFoodieல ஒரு ஹெல்தியான ஈஸியான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். இப்போ நமக்கு மார்னிங் டிஃபன் ரெடி பண்ண டைம் இல்லை அப்படின்னா ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணலாம். ஒரு 5 மினிட்ஸில் பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கும். இதுக்கு நம்ம மாவு பிசைய வேணாம், ஊற வைக்க வேண்டாம். இதுக்கு டைம் ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இது வரைக்கும் நம்ம KalasFoodie சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் பவுல் எடுத்துப்போம். அதில் கோதுமை மாவு 1 கப், இது வந்து ஒரு 1/4 கிலோ. சுகர் 1/4 டீஸ்பூன், ஜீரகம் 1/4 டீஸ்பூன், கிரேட் பண்ண பூண்டு 1 டேபிள் ஸ்பூன், சால்ட் தேவையான அளவு, நெய் 1 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தலை. இதை நம்ம மிக்ஸ் பண்ணிப்போம்ப்பா. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிப்போம். கோதுமை மாவு எடுத்த கப்லேயே வந்து 2 கப் தண்ணி தேவைப்பட்டிருக்கு. இந்த கன்சிஸ்டன்சி கரைச்சிக்கணும். இதுக்கு மேலே லிக்விடாகவும் இருக்கக்கூடாது, இதுக்கு மேலே கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. ஒரு நான்ஸ்டிக் பேன் வந்து ஹீட் பண்ணிப்போம். எவ்வளோ அழகாக எழும்பி வருது பார்த்தீங்களா? வீட் கார்லிக் பராத்தா ரெடி ஆகிடுச்சு. நான் இன்னைக்கு சன்னா கிரேவியோட சர்வ் பண்ணியிருக்கேன். இது நாங்கள் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கோம். அது வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது ஒரு கெட்சப்போடையும் டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.